ஆவியானவர் தாமே அப்பா நீங்கள் என்னை வழி நடத்துங்க அப்பா. ஸ்தோத்திரம் 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 அப்பா. இந்த வார்த்தையானது அப்பா ஸ்தோத்திரம் அவங்களுக்கு பிரயோஜனம் உள்ளதாக இருக்க நேர் உதவி செய்யுங்க ஏசப்பா. ஸ்தோத்திரம் அப்பா. மோசையோடு இருந்த தெய்வனே, திக்குவாயும் மந்தனாவும் இருக்கிற மோசையோடு நீங்கள் பேசுனீங்களே, அது போல் என்னோடு இருந்து நீங்கள் பேசுங்க, பாதுகாத்துக்கொள்ளுங்க, வழிநடத்துங்க, பெரிய காரியங்கள் செய்யுங்க. இயேசுவின் மூலம் செபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். சிலுவை மரமும் மனித வாழ்வும் அப்படின்ற கருப்பொருளின் அடிப்படையில் எனக்கு கொடுத்துருக்கிற தலைப்பு பிசின் மரம். பிசின் மரம் அப்படின்ட்டு பொதுவாக பார்த்தோம்னா இது ஊசி இலை மரங்கள் உட்பட்ட பல்வேறு மரங்களிலிருந்து இயற்கையாக சுருக்கிற ஒரு கெட்டியான பிசுப்பான இருக்கிற ஒரு தன்மை கொண்டதாக இருக்குது. இது ஹைட்ரோ கார்பன் திரவத்தை வெளியே கொடுக்கறதா இருக்குது. இந்த பிசின் நார்மலாக நமக்கு தெரிஞ்ச மரங்கள்லேயே நிறைய பிசின்லாம் வர மாதிரி மரம்லாம் நம்ம ஊர்லேயே இருக்குது. அந்த மாதிரி ஏதாச்சும் மரங்களை நீங்கள் பார்த்துருக்குறீங்களா? முருங்கை மரம். அந்த முருங்கை மரத்தில் வர பிசின் நல்லதா கெட்டதா? நல்லதான். எனக்கு கூட தெரியாது. அது பார்க்குறதுக்கு எப்படி இருக்கும், கொஞ்சம் அப்படியே ரத்தம் வர மாதிரி இருக்கும், சீழ் மாதிரி இருக்கும்ல. அந்த மாதிரி ஒரு சில மரங்கள் இருந்தெல்லாம் அந்த பிசின்லாம் வருது அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அதெல்லாம் ரொம்ப உடலுக்கு நல்லதாம்மா அந்த பிசின்லாம். முருங்கை மரம், பாதாம் மரம், வேலை மரம் அப்படின்ட்டு அதுலேருந்து வர பிசின்லாம் ரொம்ப நல்லதாக இருக்குதா. சண்டே கிளாஸ் பிள்ளைங்கள்லாம் உட்காரணும், வெளியே போகக்கூடாது. முடிச்சு உடனே கொஷின் கேட்பேன். அந்த முருங்கை மரத்துலேருந்து வர பிசினோ பாதாம் மரத்துலேருந்து வர பிசின் அது எல்லாமே என்னவா இருக்கான், உடம்புக்கு நல்லதாக இருக்குதாம்மா. இந்த பாதாம் பிசின் உடம்புக்கு குளிர்ச்சி தரதாக இருக்கான். அப்புறம் நெஞ்செரிச்சல் மற்றும் வயிற்று வலி அதெல்லாம் போக்குறது. நிறைய ஜூஸ்லெல்லாம் நம்ம பார்த்துருப்போம்ல, பாதாம் ட்ரிங்க்லலாம் பாதாம் பிசின் போட்டு கொடுப்பாங்க. அது கொஞ்சமாக போட்டு ஊற வச்சாலே நிறைய வர மாதிரி இருக்கும். இந்த முருங்கை மரத்தில் இருக்கிற பிசின் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருக்காமா, அந்த மாதிரி அதெல்லாம் சொல்கிறாங்க. இந்த பிசின் அப்படின்னும் போது அது ஒரு பசை தானே, ஒற்றை தன்மையாக இருக்குதான். இது இயற்கையாகவே இருக்கிற அந்த பிசின் இந்த மர சாமான்கள் அதெல்லாம் செய்யும்போது அது ஒரு இணைக்கிறதுக்காக அது பயன்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் நிறைய மருத்துவ குணங்கள் எல்லாம் இருக்குது. இது பொதுவாக இருக்கிற ஒரு பிசின் மரத்தோட ஒரு இன்ட்ரோடக்ஷனாக வச்சுக்கலாம். முதலாவது கூட அந்த பிசின் என்னவா இருக்காமா, இணைக்கிறதா இருக்குதாம்மா. இரண்டு முக்கியமான பொருட்களை இணைக்கிறதுக்கு ஒப்பிட்டு சொல்கிறாங்க. என்னென்ன இணைக்குது அப்படின்ட்டு பார்த்தோம்னா, பிசின் அப்படின்னும் போது அது ஒரு இணைப்புக்கு அடையாளமாக இருக்குது. எடுத்தவர்கள் வாசிக்கலாம். 2 சாமுவேல் 5ஆம் அதிகாரம் 23 25 வரைக்கும் வாசிக்கும் பொழுது, போதும். இங்கே தாவீது ராஜாவை குறித்து சொல்கிறாங்க. இப்போ சவுல் அவங்களோட மகன்லாம் இருக்காங்களே, அவங்களாம் இறந்ததுக்கப்புறம் தாவீது ராஜா 17வது வசனத்தை வாசிக்கும் போது தெரியும், இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணினார் அப்படின்னு போட்டிருக்கு. அப்போ அபிஷேகம் பண்ணதை கேள்விப்பட்ட பெலிஸ்தர்கள் என்ன பண்ணுறாங்க, அவர்கிட்ட போர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கெல்லாம் கிளம்பி வராங்க. அப்போ தாவீது ராஜா என்ன பண்ணுறாரு, ஒரு பாதுகாப்பான ஒரு இடத்துக்கு போயிடுறாரு. இந்த பெலிஸ்தர்லாம் ரெப்பாயிம் பள்ளத்தாக்கிலே என்ன பண்ணுறாங்களாம், பதிவிருக்கிறாங்க. அப்போ பெலிஸ்தருக்கு விரோதமாய் போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு தாவீது என்ன பண்ணுறாரு, ஏசப்பா கிட்ட போய் கேட்குறாரு, நான் இந்த மாதிரி அவங்க வராங்க, அவங்களுக்கு எதிராக நான் போகலாமா, போயிட்டு நான் போர் பண்ணும்போது அதில் நான் வெற்றி அடைவேனா அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. அப்போ கர்த்தர் சொல்கிறாரு, நீ போ, பெலிஸ்தரை உன் கையில் நிச்சயமாய் ஒப்பு கொடுப்பேன் என்று தாவீதுக்கு ஏசப்பா சொல்கிறாரு.
இந்த இடத்துல வந்து பார்க்கும்பொழுது எனக்கு கொடுத்துருக்கிற தலைப்பு வந்து பிசின் மரம். ஆனால் எனக்கு இந்த அதிகாரத்தில் வந்தது வந்து முசுக்கட்டை செடி அப்படின்னு சொல்லிட்டு. நான் நினச்சேன் இந்த முசுக்கட்டை செடின்னா நம்ம சாப்பிடுவோம்ல வேக வச்சு, அதுதான் இருக்கும்னு நினச்சிட்டு போயிட்டு சர்ச் பண்ணோம். அது இல்லையா, அந்த முசுக்கட்டை இல்லையா. முசுக்கட்டை செடி அப்படின்னா இது அத்தி குடும்பத்தை சேர்ந்த ஒரு வகையாம்மா. இது வந்து ஆசியா கண்டம், ஆப்பிரிக்கா, அமெரிக்கா அப்படின்ட்டு வெப்பமான பகுதியில் வளரக்கூடியதாக இருக்குதம்மா. இந்த முசுக்கட்டை செடியில் இருக்கிற வந்து எப்படின்னா சீக்கிரமாகவே ஒரு 80 அடிக்கு மேலே அது கடகடன்னு வளர்ந்துருமா. இதில் வந்து 10லிருந்து 16 வகையான வகைகள் இருக்கான். இது வந்து இப்போ சொல்லும் போது உங்களுக்கு ஓரளவுக்கு நீங்கள் கெஸ் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். இது பட்டு உற்பத்தியை அதிகரிக்க பட்டுப்புழுக்களுக்கு முசுக்கட்டை இலைகள் உணவாக அளிக்கப்படுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. பட்டு பூச்சிலாம் தெரியும்ல, பட்டுப்படம்ல கட்டுறோம்ல, அது பட்டுப்புழு தானே வருது. அதுக்கு மெயினாக உணவாக போடுறது எதுன்னா இந்த முசுக்கட்டை இலை தான். என்ன இலை தான் யாருக்காச்சும் தெரியுமா? மல்பெரி. அது எங்கள் வீட்டில் போன வருஷம் 2 வருஷத்துக்கு முன்னாடி வாங்கி வச்சேன். ஆனால் அது பழுக்கவே இல்லை. இப்போ தான் தெரியுது அது வந்து 10 வருஷங்களுக்கு கழித்து தான் அது என்ன பண்ணுமா, கனி கொடுக்குமா. அது தெரியாமல் நானும் ஆன்லைனில் ஆர்டர் போட்டு வாங்கி வச்சிட்டேன். அது கட்டிங்ஸ் போட்டு வச்சோம்னா கொஞ்சம் சீக்கிரமாகவே பழம் கொடுக்கோன்றாங்க. இது அந்த விதை போட்டு வரும்போது அது என்ன பண்ணுமா, 10 வருஷங்களுக்கு கழித்து தான் அது என்ன பண்ணுமா வருமா. அந்த பட்டு உற்பத்தியில் மெயினாக அந்த பட்டுப்புழுக்கு உரமாக போடுறது வந்து இந்த மல்பெரி இலை தான், இந்த முசுக்கட்டை இலைங்களை தான் போடுறாங்களாம். இந்த இலையில் வந்து இந்த செடியில் வர இலையில் வச்சு என்ன தயாரிக்கிறாங்கன்னா டெங்குஜோ அப்படின்ற ஒரு காகிதம் வந்து ரொம்ப மெல்லிதான ஒரு காகிதமாக, அதை இதிலேருந்து தான் தயாரிக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் ஏன் சொல்கிறாங்க அப்படின்னா இந்த முசுக்கட்டை செடி இருக்குல்ல, இது அந்த 10 வருஷம் கழித்து வளரும் பொழுது அது நுனியெல்லாம் துளிர்க்கும்ல, பழம் விடும்போது நுனியெல்லாம் துளிர்க்கும் போது அதுங்களுக்குள்ள ஒரு சின்னதாக ஒரு குட்டியாக ஒரு இரைச்சல் சத்தம் கேட்குமா. இரைச்சல் சத்தம் வந்து கேட்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த இரைச்சல் சத்தத்தை நம்ம எதற்கு ஒப்பிடு இருக்கிறோம் அப்படின்னு சொன்னால், இந்த முசுக்கட்டை செடி என்பது வந்து யுத்தத்திலே ஜெயத்தின் அடையாளமாக பார்க்கப்படுகிறது. இந்த இடத்துல தாவீது என்ன கேட்குறாரு, பெலிஸ்தர்கிட்ட நான் போர் செய்ய போகிறேன், அங்கே போகலாமா, பெலிஸ்தரை என் கையில் நீங்கள் ஒப்பு கொடுப்பீங்களா அப்படின்னு கேட்குறாரு. அப்போ இந்த முசுக்கட்டை செடியில் வர இறைச்சலை வச்சு தான் நான் ஏசப்ப சொல்கிறாரு, நீ இந்த முசுக்கட்டை செடிக்கு கர்த்தர் தாவீதினிடத்தில் விசாரித்ததற்கு நீ போ, நேராய் போகாமல் அவர்களுக்கு பின்னாக போ. நீ நேராக போகாத, அவங்களுக்கு பின்னாடி போயிட்டு முசுக்கட்டை செடிகளுக்கு எதிரே இருந்து அவர்கள் மேல் பாய்ந்து அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறம் இந்த முசுக்கட்டை செடிகளின் நுனியிலே செல்லுகிற இரைச்சலை நீ கேட்கும் பொழுது, அது ஒரு இரைச்சல் சத்தம் சொல்கிறாங்கல்ல, இந்த முசுக்கட்டை செடி வந்து யுத்தத்தில் வர ஜெயத்தை குறிக்குது. இந்த இரைச்சல் சத்தம் அப்படின்றது எதை குறிக்குதுன்னா, அது வந்து அந்த இரைச்சல் சத்தம் கேட்குதுல்ல, அது வந்து அவர் படைத்த ஆண்டவரை துதிக்குதாம்மா. நம்ப முடியுதா? அவங்க அந்த மாதிரி சொல்கிறாங்க. நம்பி தான் ஆகணும். மனுஷங்களை தவிர்த்து எல்லாமே என்ன பண்ணுதாம்மா, ஆண்டவரை துதிக்குதான். அந்த இரைச்சல் சத்தம் வந்து எதுக்காமா, அவர் படைச்ச ஆண்டவருக்கு என்ன பண்ணுதான், அது துதிக்குதான். அதனால தான் சொல்கிறாரு, நம்ம ஏதாச்சும் ஒரு யுத்தத்திற்கு போகும் பொழுது அவர் அந்த முசுக்கட்டை செடியின் நுனியில் இரைச்சலை நீ கேட்கும் பொழுது சீக்கிரமாக எழும்பிப்போ, நீ அதிகாலையில் செய்கிற துதிக்கு அந்த அளவுக்கு என்ன இருக்குதாம்மா, வல்லமை இருக்குது. அந்த முசுக்கட்டை செடி அந்த இரைச்சலை எதுக்கு ஒப்பிடுறாங்கன்னா, அந்த துதிக்கு ஒப்பிடுறாங்க. நீ ஒரு யுத்தத்திற்கோ எதுக்கோ ஒன்று போகும் பொழுது நீ அதிகாலை எழுந்து துதிக்கும் பொழுது என்னவா, உனக்கு என்ன கிடைக்கும், வெற்றி தான். நிச்சயமாக உங்களுக்கு என்ன தான் கிடைக்கும், வெற்றி தான் கிடைக்கும். அதுக்கப்புறம் அந்த சத்தம் கேட்கும் பொழுது, அப்பொழுது நீ பெலிஸ்தியரை பாளையத்தில் முறியடிக்க கர்த்தர் உனக்கு முன்பாக புறப்பட்டார். ஏசப்பா என்ன பண்ணிட்டாரு, நீ துதிக்கும் பொழுது தான் அவருக்கு முன்னாடி போவார். நீ துதிக்காமையே தூங்கிட்டு இருந்தன்னா அவர் நமக்கு முன்னாடி போய் ஏதாச்சும் யுத்தம் பண்ணுவாரா? பண்ண மாட்டார். நீ அந்த சத்தம் அந்த அளவுக்கு மெல்லிய சத்தத்தை அவர் என்ன பண்ணியிருக்கிறாரு, அவர் அந்த இடத்துல அவர் ஏசப்பா சொல்கிறத கேட்டு என்ன பண்ணியிருக்காரு, நீங்கள் உட்காரு, இங்கே இருக்கணும், இந்த மாதிரி ஒரு குட்டியாக ஒரு சத்தம் கேட்கும், அந்த இரைச்சல் வரும்பொழுது நீ என்ன பண்ணணும், நீ அங்கே போகும்பொழுது தான் உனக்கு வெற்றி கிடைக்கும் அப்படின்ற மாதிரி. நீ அதுக்கு முன்னாடியும் போயிடக்கூடாது, அது நேரம் தாழ்த்தியும் என்ன பண்ணிடக்கூடாது, போயிடக்கூடாது அப்படின்றத சொல்கிறாங்க. இந்த பெலிஸ்தியர்கள் வந்து
ஏசப்பா சொன்ன மாதிரி அவரும் போகிறாரு. போயிட்டு தாவீது பாகால் பாரசீகமு வந்து அங்கே அவர்களை முறியடித்து, தண்ணீர்கள் உடைந்தோடுகிறது போல கர்த்தர் என் சத்துருக்களை எனக்கு முன்பாக உடைந்து ஓட பண்ணினார் என்று சொல்லி அதிநிமித்தம் அந்த ஸ்தலத்திற்கு பாகால் பீராசிம் என்று பெயரிட்டார். நான் சொல்லும்பொழுது போ அப்படின்னு சொன்னார். அதே மாதிரி போனார். அதே மாதிரி ஏசப்பா என்ன பண்ணார், அவங்களுடைய கைக்கு ஒப்பு கொடுத்தாங்க. ஒப்பு கொடுக்கும்போது தண்ணீரை திறக்கும் போது எப்படி வேகமாக போதும் அந்த மாதிரி அவங்களுடைய எதிரிகள்லாம் என்ன பண்ணிட்டாங்களாம், ஓடி போயிட்டாங்களாம். உங்களுக்கு எதிராக கூட நிறைய பிரச்சனைகள், போராட்டங்கள் ஏதாச்சும் வந்ததுன்னா, இந்த பெலிஸ்தீனர்களை போல் உங்களுக்கு ஏதாச்சும் போராட்டங்கள் வரும்பொழுது நீங்கள் துதிக்கும் பொழுது தான் அது என்ன பண்ணுங்கள, அந்த தண்ணீரை அந்த திறந்து விடும்போது உடைந்தோடுகிறது போல், அந்த தண்ணீர் உடைந்தோடுகிறது போல் உங்களை எதிர்த்து வரவங்களை என்ன பண்ணிடுவாங்களாம், உடைந்து ஓடிட்டு போயிடுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அதுக்கப்புறம் அவங்க போயிட்டாங்க அப்படின்னு நினச்சிட்டு நம்ம என்ன பண்ணிடக்கூடாது, சாதாரணமாகவும் இருந்துடக்கூடாது. அதுக்கு அடுத்த வசனத்தில் சொல்கிறாங்க, அங்கே பெலிஸ்தர் தங்கள் விக்கிரங்களை விட்டு ஓடி போனார்கள், அவைகளை தாவீது அவன் மனுஷரும் சுட்டெரித்தார்கள். அங்கே அவங்க என்ன பண்ணிட்டாங்க, அவங்களுடைய விக்கிரகங்களெல்லாம் விட்டுட்டு ஓடிட்டாங்க. அந்த நேரத்தில் என்ன பண்ணியிருக்காங்க, அதை மொத்தத்தையும் சுட்டெரிச்சிட்டாங்க. நம்மக்கிட்ட கூட நிறைய விக்கிரகங்களாக எவ்வளோ பாவங்கள் நம்மக்கிட்ட இருக்கும்ல, அதெல்லாம் நம்ம என்ன பண்ணணும், ஒரு யுத்தத்திற்கு உங்களுக்கு ஒரு ஜெயம் வேணும் அப்படின்னும் போது நீங்கள் அந்த விக்கிரகங்களெல்லாம் விட்டு வெளியே வரும்போது தான் என்ன பண்ணுவாராம் ஏசப்பா, உங்களுக்கு ஜெயத்தை கொடுப்பாரு. அவங்க அந்த விக்கிரகங்களெல்லாம் விட்டு வந்துட்டிங்கன்னா உங்களுக்கு அவ்வளோதான் வெற்றி கிடச்சிச்சு அப்படின்ட்டு இல்லை, அதுக்கு அடுத்து தான் இன்னும் உங்களுக்கு என்ன இருக்கும், அதிகமான போராட்டங்கள் இருக்கும். அந்த போராட்டங்களெல்லாம் நீங்கள் என்ன பண்ணணும், மீண்டு வர்றதுக்காக நீங்கள் ஏசப்பா கிட்ட ஒப்பு கொடுக்கணும். அந்த மாதிரி அவங்க ஓடி போயிட்டாங்க. தண்ணீர் மடையை திறந்து ஓடுற மாதிரி ஓடி போயிட்டாங்க. ஓடி போயிட்டோன்னா அவங்க இருந்த அந்த விக்கிரகங்கள் அந்த இதுவெல்லாமே அவங்க சுட்டெரிச்சு போட்டாங்க. சுட்டெரிச்சு போட்டதுக்கப்புறம் அவங்க என்ன பண்ணுறாங்களா, 22வது வசனத்தை வாசிங்க. ஆமென். அவங்க மறுபடியும் என்ன பண்ணியிருக்காங்க, போயிட்டாங்கன்னு சொல்லிட்டு தாவீது கொஞ்சம் அசால்ட்டாக இருந்திருந்தாலும் ஒன்றுமே பண்ணியிருக்க முடியாது. அவர் மறுபடியும் என்ன பண்ணுறாங்க, அந்த பள்ளத்தாக்கில் வந்து இறங்கி இருக்கிறாங்க. இறங்கி இருக்கும்போது தான் மறுபடியும் 2வது முறை போயிட்டு அவர் கேட்குறாரு. ஃபஸ்ட்டு ஒரு முறை 19ஆம் அதிகாரத்தில் கேட்குறாரு, இவர்களை என் கையில் ஒப்பு கொடுப்பீங்களா அப்படின்னு கேட்குறாரு. அப்போ என்ன சொல்கிறாரு, நீ போ நான் அவங்கள உன்னுடைய கையில் ஒப்பு கொடுப்பேன் அப்படின்ட்டு. அதே மாதிரி தான் 23ஆம் அதிகாரத்திலும் சொல்கிறாரு, நீ என்ன பண்ண, அவங்களுக்கு முன்னாடி போகாமல் அவங்களுக்கு பின்னாடி போ, நான் உனக்கு என்ன பண்ணுவேன், அவங்கள உன் கையில் ஒப்பு கொடுப்பேன் அப்படின்னு சொல்கிறாரு. இந்த முசுக்கொட்டை செடி அதனுடைய நுனியில் வர இறைச்சலை போல் நீங்கள் உங்களுக்கு ஏதாச்சும் பிரச்சனைகள் ஏதாச்சும் வரும்பொழுது நீங்கள் அதிகாலையில் நீங்கள் துதிக்கும் பொழுது அது என்ன பண்ணுமா, உங்களுக்கு ஜெயமாய் மாட்சி தருகிறவராக இருக்கிறாரு. இது வந்து அந்த பிசின் இருக்குல்ல, அந்த பிசின் என்னன்னு சொன்னோம், நம்ம 2 முக்கியமான பொருட்களை அது இணைக்கிறதா இருக்கிறது. நம்ம அந்த 2 முக்கியமான பொருள் யாருன்னா, ஒன்று நம்ம, இன்னொன்று ஏசப்பா. நம்ம 2 பேரையும் இணைக்கிறது எதுவாக தான் இருக்கும், துதியாக தான் இருக்கும். துதிக்கும் பொழுது தான் ஏசப்பா கிட்ட நம்ம ரொம்ப க்ளோஸாக இருக்கிற மாதிரி, நம்ம ஜெபிக்கும் பொழுது அந்த மாதிரிலாம் நம்மளுடைய குறைகளை மட்டும் தான் சொல்லிகிட்டு இருப்போம். துதிக்கும் பொழுது மட்டும்தான் நம்ம என்ன பண்ணுவோம், அவரை மட்டும் நம்ம மகிமைப்படுத்திகிட்டு இருப்போம்ல. அந்த துதி தான் என்னதான் நம்ம 2 பேரையும் அந்த பிசின் போல், அது எப்படி அந்த 2 சாமான்களை ஒன்றிணைக்குதோ அது போல் இந்த துதியானது நம்மையும் கர்த்தரையும் என்ன பண்ணுதான், ஒன்றிணைக்கிறதா இருக்கிறது. எப்படி அவர் அந்த இணைப்புக்குள்ளே நம்ம இருக்கும்பொழுது தான் கர்த்தர் நமக்கு முன்பாக போகிறவராக இருப்பார். அவர் நமக்கு முன்னதான் போனாதான் அந்த யுத்தத்தில் நமக்கு என்ன கிடைக்கும், வெற்றி கிடைக்கும். ஏசப்பா கூட அந்த இன்னொரு வசனத்தில் கூட சொல்கிறாங்களே, யாத்திராகமம் 14:4 கூட, கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள் அப்படின்னு சொல்லிட்டு, நீங்கள் அந்த இணைப்புக்குள்ளே, அந்த துதின்ற இணைப்புக்குள்ளே நீங்கள் அந்த பிசின் போல் இணைந்து இருக்கும் பொழுது தான் கர்த்தர் உங்களுக்கு முன்பாக போகிறவராக இருக்கிறாரு. 2வது, உங்களுடைய யுத்தத்தை அவருடைய யுத்தமாக நினச்சி அவர் என்ன பண்ணுறாரு, உங்களுக்கு வெற்றியை தருகிறவராக இருக்கிறாரு. சும்மா இல்லை, அவர் அது உங்களுடைய யுத்தம் இல்லை, அது என்னுடையது, யுத்தம் என்னுடையது அப்படின்ட்டு. எனக்கு இதை யோசிக்கும் போது எனக்கு ஞாபகம் வந்தது என்னென்னா, இப்போ போன வருஷம் ஃபுல்லாக நம்ம
சர்ச்சு வாங்கிறதுக்கு இடம் இது பண்ணுறதுக்காக பைசாக்காக ரொம்ப இதுவாக இருந்தது போன முறை, அது ரிஜிஸ்ட்ரேஷனுக்காக. ஆனால் இந்த 40 நாள் இதுக்கு வந்து என்னென்னா என்ஓசி கிடைக்கணும் அப்படின்ட்டு. என்ஓசி கிடைக்கணும்னு சொல்லிட்டு ஐயா என்ன பண்ண, அந்த 100 நாள் ஜபம் வச்சார்ல, அப்போது ஐயா 3ஆவது நாளே என்ன சொல்லிட்டாரு, அது முடிஞ்சிடுச்சு அப்படின்னும் போது நான் எனக்குள்ளே எத்தனை பேர் அப்படி யோசிச்சல, நானும் யோசித்தேன். ஐயோ 100 நாள் வச்சதுக்கு இன்னும் கொஞ்சம் கம்மி பண்ணிட்டுருக்கலாம் போல, ஐயா அதான் முடிஞ்சிச்சுல அப்படின்ற மாதிரி. அந்த நான் மட்டும் நினச்சினா இல்லை எல்லாருமே நினச்சிங்களான்னு தெரில, அந்த நினைப்போன்னமோ அது என்ன பண்ணுது இப்போ, அது அந்த விக்கிரகமானது என்ன பண்ணிகிட்ருக்கு, நமக்கு எதிராக போராடி கொண்டு இருக்கிறது. புன்னையில் நம்ம சர்ச்சு கட்டுறதுனா லேசான காரியம் இல்லைல்ல, அந்த அளவுக்கு அந்த விக்கிரகங்கள் என்ன பண்ணிகிட்ருக்கு, நம்ம கூட போராடிட்டுருக்கு. அப்போ நம்ம எதனால் அதை வெல்ல முடியும் அப்படின்னா, அதிகாலையில் நம்ம பண்ணுறோம்ல அந்த ஜெபம் துதி, அதனால் மட்டும்தான் நமக்கு என்ன பண்ணோம், வெற்றி கிடைக்கும், ஜெயம் கிடைக்கும். ஏசப்பா இப்போ சொல்கிறாரு, புன்னையில் என்ஓசி வாங்குறது அது உங்களுக்கான யுத்தம் கிடையாது, அது என்னுடைய யுத்தம் அப்படின்னு சொல்கிறாரு. யாருடைய யுத்தம் அது? நம்ம என்ன பண்ணணும், ஒன்று மட்டும்தான் பண்ணணும், நம்ம துதிக்கணும். அவர் அதிகாலை எழும்பி நம்ம என்ன பண்ணணும், துதிக்கும் பொழுது அவர் நமக்கு அந்த யுத்தத்தை வெற்றியாக முடிக்க செய்கிறவராக இருக்கிறாரு. இன்னொன்று கூட 2வது காரியம் வந்து, இந்த பிசின் வந்து ஃபஸ்ட்டு வந்து இரு பொருட்களை இணைக்கிறதா இருக்குது. அது இணைக்கிறது வந்து துதியினால் இணைக்குது. அது துதி நம்ம செய்யும் போது தான் கர்த்தர் நமக்கு முன்னதாக போகிறாரு. 2வது அந்த யுத்தத்தை நமக்கு ஜெயமாய் மாற்றி தராரு. இதில் 2வது பாயிண்ட் என்னென்னா, இந்த பிசின் வந்து நிறைய மருத்துவ குணங்கள் நிறைந்ததாக இருக்குதம்மா. மருத்துவ குணம் நிறைந்தது அப்படின்னும் போது, இந்த எரேமியா 8:22 அந்த வசனம் நம்ம வாசிக்கலாம். ஆமென். இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா, கீலேயாத்திலே பிசின் தைலம் இல்லையோ அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பிசின் தைலம், கீலேயாத்தின் பிசின் தைலம், அதை பற்றி நம்ம பார்க்கும் பொழுது, கீலேயாத் அப்படின்றது வந்து ஒரு மலை பிரதேசம். இது யாருக்கு கொடுத்தாங்க இந்த தேசத்தை அப்படின்னு பார்த்தோம்னா, காத், அப்புறமா ரூபன், அவங்களுடைய 3 கோத்திரத்துக்கும் பங்கிட்டு கொடுத்த ஒரு தேசமாக இருக்குது. இது வந்து செழிப்புக்கு ஒரு அடையாளமாக சொல்கிறாங்க. இந்த பிசின் தைலம் வந்து பழைய காலத்திலிருந்து இது காயங்களை ஆற்றுகிறதா இருக்கிறது. மருத்துவம் குணம் கொண்ட அரிய வகை பிசினாகும். இது வந்து காயங்கள், எல்லா விதமான காயங்களையும் அது என்ன பண்ணிடுதாம்மா, ஆற்றிடுது அப்படின்னு சொல்கிறாங்க. இது பொதுவாக மக்கா பிசின் அல்லது வட அமெரிக்கா பாப்புலர் மரத்திலிருந்து நிறைய சொல்கிறாங்க. இது வந்து ஒரு மரத்துலேருந்து எடுக்கப்படுறதில்ல, நிறைய மரத்துலேருந்து எடுத்து தான் இந்த தைலத்தை என்ன பண்ணுறாங்க, பிசின் தைலத்தை செய்கிறாங்க அப்படின்ட்டு. இது வந்து வலி நிவாரணியாக இருக்குது, கிருமி நாசினியாக இருக்குது, மற்றும் நம்ம அழற்சி எழுப்பும் பண்புகள் பெற்றதாக இருக்குது. அழற்சின்னா நம்ம சருமத்தில் ஏற்படுற தடிமனா, இந்த வீங்கினா மாதிரி, கலர் மாறின மாதிரி, அந்த மாதிரிலாம் ஆகும்ல, அதுக்கு எல்லாத்துக்குமே இது என்ன பண்ணுதான், இந்த பிசின் தைலம் ரொம்ப பயன்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. இது எங்கே இருக்குது அப்படின்னா, யோர்தான் ஆற்றுக்கு கிழக்கு பகுதியில் கீலேயாத் மலையில் இது என்ன பண்ணுதான் இங்கே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இது பழைய கால மருத்துவத்திலையும் அப்புறம் பைபிள்லேயுமே இது என்ன பண்ணியிருக்காங்க, ஒரு முக்கியமான ஒரு பொருளாக இதை சொல்லியிருக்கிறாங்க. இந்த கீலேயாத் மலையில் தான் யாக்கோபும் அவருடைய மாமாவும் என்ன பண்ணியிருக்காங்க, உடன்படிக்கை செஞ்சுருக்காங்க அப்படின்ட்டு சொல்கிறாங்க. இது வந்து தலைவலி, மூட்டு வலி, தோல் வெட்டுக்கள், தீக்காயங்கள், சொறி, பூச்சிக்கடிகள், இந்த மாதிரி எல்லாத்தையுமே என்ன பண்ணுதாம்மா இது தீர்க்கிறதா இருக்குதான். இது கொஞ்சம் வாசனை உள்ளதாகவும் இருக்கிறதுனால இது தைலங்களோடையும் இதை சேர்க்குறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் வந்து குணப்படுத்துகிற சக்தி அப்படின்ட்டு இது ஆஸ்பிரின் போன்ற சாலிசிலேட்டுகளை கொண்டு இருப்பது. ஆஸ்பிரின் அப்படின்னா இதயம் நோய் இருக்கிறாங்களே அவங்களுக்கு வந்து இந்த ஆஸ்பிரின் டேப்லெட் கண்டிப்பாக அவங்க போட்டே ஆகணும் அப்படின்ற மாதிரி. அந்த மாதிரி அது அந்த தைலத்தில் என்ன இருக்குது, இதில் அந்த இதயத்தை குணப்படுத்துகிற எல்லாமே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இது வலி நிவாரணியாகவும் இருக்குது, தொற்று நோய்களை தீர்க்கிறதாகவும் இருக்குது, இவ்வளோ பண்பு உடையதாக இருக்குது. இது உயர்தரமான ஒரு பொருளில்
இதுவும் இந்த பிசின் தைலமும் அந்த பண்டைய காலத்தில் என்ன பண்ணியிருக்காங்க, சொல்லியிருக்கிறாங்க. இது உடலில் இருக்கிற அனைத்து காயங்களையும் நீக்கிறதா இருக்காம்மா. இப்போ இந்த எரேமியாவில் வந்து எதுக்கு இந்த வசனத்தை இங்கே கொடுத்துருக்காங்க? கீழே யாத்திலே பிசின் தைலம் இல்லையோ, ரண வைத்தியனும் அங்கே இல்லையோ, பின்ன ஏன் என் ஜனமாகிய குமாரத்தி சொஸ்தமடையாமற் போனார் அப்படின்னு சொல்லிட்டு இதில் போட்டிருக்கிறாங்க. இதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நம்ம வந்து இஸ்ரவேல் தேசத்தார் இருக்காங்களே, அவங்களுடைய நிலைமைங்க வந்து ரொம்ப மோசமாக இருந்தது. அந்த காலத்தில் ஆவிக்குரிய வாழ்க்கையில் அவங்க என்ன பண்ணிட்டாங்களாம், அவ்வளோ மோசமான நிலையில் அவங்க இருந்தாங்களாம். அதை பற்றி கூட ஏசாயா தீர்க்கதரிசி கூட சொல்லியிருக்காரு. ஏசாயா 1:6 அதிலே சுகமே இல்லை, அது காயமும் வீக்கமும் நொதிக்கிற ரணமும் உள்ளது, அது கீழ் பிரிக்கப்படாமலும் கட்டப்படாமலும் எண்ணெயினால் ஆற்றப்படாமலும் இருக்கிறது. அவங்களுடைய ரணம் எப்படி இருக்குதா, அவங்களுடைய பின்மாற்றமான ஒரு செயல் எப்படி இருக்குதா, உள்ளங்கால்கள் தொடங்கி உச்சம் தலை மட்டும் அதிலே சுகமே இல்லை, அது காயமும் வீக்கமும் நொதிக்கிற இரத்தமும் உள்ளது, அது சீழ்பிதுக்கப்பட்டாலும் கட்டப்பட்டாலும் எண்ணெயினால் ஆற்றப்படாமலும் இருக்கிறது. இந்த சக்கரை வியாதி வந்தவங்களோட காலெலாம் வந்து ஒரு சின்னதாக ஒரு புண்ணு வந்தால் கூட என்ன பண்ணிடும், அது உள்ளேயே போயிட்டு அந்த எலும்பையும் என்ன பண்ணிடுதான், அரிச்சிடுது. அந்த நிலைக்கு என்ன பண்ணியிருக்கு, இந்த மாதிரி அவங்க புண்ணு பிடிச்சி நோய் பிடிச்சி அப்படி இருக்கிறாங்க. எதில் அப்படின்னா, அவங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் கர்த்தருக்கு பயப்படுற ஒரு பயத்துலேயும் அவங்க எப்படி இருக்கிறாங்களாம், ஒரு வியாதியஸ்தர்களை போல காணப்படுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு தான் ஏசப்பா சொல்கிறார், கீழே யாத்துல பிசின் தைலம் இல்லையா, ரண வைத்தியர்களும் அங்கே இல்லையா. ஏன்னா அந்த பிசின் தைலம் எல்லா காயங்களையும் ஆற்றக்கூடியது இல்லை. ஆனால் இங்கே ஏசப்பா என்ன சொல்கிறாரு, நம்மளுடைய சரீர பிரகாரமான காயங்களை ஆற்றுக்கிறதா இல்லை, அது உள்ளான இருதயத்தில் இருக்கிற அந்த ரணங்களை என்ன பண்ணுதான், ஆற்றுகிறதா அங்கே வந்து ஏசப்பா என்ன சொல்கிறாரு, அதை குறிப்பிடுறாரு. இந்த பிசின் தைலம் யாருக்கு ஒப்பிடுறாங்கன்னா, ஏசப்பாக்கு தான் ஒப்பிடுறாங்க. அந்த பிசின் தைலம் போல் அவர் எவ்வளோ நமக்கு சுகம் கொடுக்க அவர் ரெடியாக இருந்தாலும், நம்மளுடைய மீறுதல்கள்னாலும் நம்ம என்ன பண்ணிடுறோம், அநேக நேரங்களில் பாவத்தை செஞ்சு அவரை விட்டு நம்ம என்ன பண்ணிடுறோம், வழி விலகி போயிடுறோம். அப்போ அதே மாதிரி சொல்கிறாரு எரேமியா 8:4 கூட, நீ அவர்களை நோக்கி விழுந்தார்கள் எழுந்திருக்கிறதில்லை, வழி தப்பி போனார்கள் திரும்புகிறதில்லையோ, ஆனாலும் நீ விழுந்துட்ட எழுந்துக்க மாட்டியா, வழி தப்பி போயிட்ட ஆனால் திரும்ப வர மாட்டியா, ஏதோ ஒரு சின்ன ஒரு விஷயத்தினால என்ன பண்ணிட்ட, நீ வழி தப்பி போயிட்ட, ஏன் வரமாட்டியா, கீழே விழுந்துட்ட எழுந்துக்க மாட்டியா, விழுந்துட்டு நீ அப்படியே தான் இருப்பியா, நீ முடமாவே தான் இருப்பியா, நமக்கு என்ன கை கால் இல்லாத முடமாவா இருக்கும், நல்லா இருக்கிறோம்ல. அதை தான் சொல்கிறாருங்க, நீ கீழே விழுந்தாலும் எழுந்திருக்கிறது இல்லையா, நீ வழி தப்பி போனாலும் திரும்புகிறது இல்லையோ அப்படின்ட்டு போட்டிருக்கு. ஆனாலும் எருசலேமியர்களாகிய இந்த ஜனம் என்றைக்கும் வழி தப்பி போகிறது என்ன, நீங்கள் எப்பவுமே வழி தப்பி போகிறது என்ன, என்னைக்காச்சும் ஒரு நாள் வழி தப்பி போனால் பரவாயில்ல, நீங்கள் என்றைக்குமே வழி தப்பி போகிறீங்களே அப்படின்ட்டு என்ன பண்ணுறாரு, ரொம்ப வேதனையோட. இது வந்து எரேமியா தீர்க்கதரிசி அவங்களுக்காக சொல்கிற ஒரு வார்த்தை தான். இதை நம்ம இடத்துல நம்ம என்ன பண்ணிக்கணும், அந்த இடத்துல நம்மளுடைய பேர்லாம் போட்டுக்கணும். நீங்கள் சொல்லலாம், இப்போ பிரசங்கம் பண்ணுறதுனால ரோஜாக்கா ரொம்ப பரிசுத்தவான் அப்படிலாம். இந்த வேதாகமயம் எப்படி இருக்காமா, இருபுறமும் கருக்குள்ள பட்டயம். அது என்ன பண்ணுது, சொல்கிற என்னையும் வகையாக இருக்கும், கேட்குற உங்களையும் என்ன பண்ணும், வகையாக இருக்கும். நீ என்ன பண்ண, கீழே விழுந்தாலும் எழுந்துக்க மாட்டியா, நீ வழி தப்பி போனாலும் திரும்ப வர மாட்டியா, ஆனாலும் நீங்கள் இப்படியே இருக்கிறது என்ன, நீங்கள் திரும்ப வந்தாதான் என்ன அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. நான் கவனித்து கேட்டேன், அவர்கள் யதார்த்தம் பேசவில்லை, என்ன செய்தேன் என்று சொல்லி தன் பொல்லாப்பின் நிமித்தம் மனஸ்தாபப்படுகிறவன் ஒருவனும் இல்லை. அவங்க என்ன பண்ணுறாங்க, நம்ம தப்பே பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணலையா, மனஸ்தாபமே படலை. நம்ம என்ன பண்ணல, நம்ம தப்பு பண்ணாலும் நம்ம தப்பு தான் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறது இல்லை, நம்ம உணர்றது கிடையாது. நான் என்ன பண்ணிட்டேன், யாரும் பண்ணாததையா பண்ணிட்டேன், எல்லாரும் பண்ணுறது தானே, ஒரு நிமிஷம் பாவம் தானே, கொஞ்ச நேரம் தானே, அதில் என்ன வந்துட போகுது. நீங்கள் நினைக்கலாம் அவங்கெல்லாம் பண்ணும்போது மாட்டல, நம்ம பண்ணும்போது மட்டும் கரெக்டாக மாட்டிக்கிறோமேன்ட்டு. ஏசுப்பா உங்களுக்கு என்றைக்குமே என்ன பண்ண மாட்டார், உங்களை சீக்கிரமாக மாட்டிப்பீங்க. எந்த தப்பு பண்ணாலும் சீக்கிரமாக மாட்டிப்பீங்க. மற்றவங்க வந்து மாட்ட மாட்டாங்க, அவங்க மாட்டுறதுக்கு லேட் ஆனாலும்
நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில் நம்ம ஆலயத்துக்குள்ளே வந்துட்டு நீங்கள் பாவத்துக்குள்ளாக நீங்கள் மறுபடியும் திரும்ப போகும்பொழுது நீங்கள் உடனே என்ன பண்ணுவீங்க? வீட்டில் எல்லாத்துலேயுமே மாட்டிப்பீங்க. ஃபோன் எடுத்து வச்சு தனியாக நீ அந்த ரங்கத்தில் என்ன பண்ணிகிட்ருக்க? யாருக்கு? பெற்றவங்களுக்கு தெரியாது, வீட்டில் இருக்கிறவங்களுக்கு தெரியாது. ஆனால் ஏசப்பாக்கு தெரியாதா? அவருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவி கொண்டு இருக்கிறதா இருக்கும்பொழுது நீ எங்கே போயிட்டு நீ ஒளிஞ்சு நீ பாவம் பண்ணிடுவ? அவருக்கு எங்கே போய் பண்ணால் நீ அது அவர்கிட்ட இருந்து நம்ம மறைச்சிட முடியும்? சொல்லுங்கள் பார்க்கலாம். அதை தான் சொல்கிறாரு, நீ ஒரு மனஸ்தாபம் கூட பண்ண மாட்டேங்கிறியே அப்படின்ற மாதிரி அவர் என்ன பண்ணுறாரு? ரொம்ப வேதனைப்படுறாரு. அதே மாதிரி தான் என்ன சொல்கிறாங்க, இவ்வளோ பண்ணிட்டு ஞானிகள் வெக்கி கலங்கி பிடிபடுவார்கள். இதோ கர்த்தருடைய சொல்லை வெறுத்து போட்டவர்கள் அவர்களுக்கு ஞானமேது. நீங்கள் ஞானமாக எண்ணி நீங்கள் பல காரியங்கள் பண்ணாலும் அது உங்களுக்கு ஞானமாகவே என்ன பண்ணாதான் இருக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த காலத்தில் வந்து என்ன பண்ணாங்களாம்மா, இவ்வளோ பாவம் பண்ணாங்களே இந்த இஸ்ரவேல் ஜனங்கள். அப்போ அவங்களுடைய தீர்க்கதரிசிங்கள்லாம் என்ன பண்ணாங்க, அவங்களுக்கு ஒரு மேற்பூச்சா என்ன பண்ணாங்களா, சமாதானமே இல்லைனாலும் நீ சமாதானமாக இருப்பாய், நீ ரொம்ப பாவம் பண்ணியிருந்தாலும் நீ ஆசீர்வாதமாக இருப்பாய், நான் உன்னை ஆசீர்வதித்து உன்னை பெருக பண்ணுவேன், நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது, என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் தருவேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணாங்களாம், ஆசீர்வாதமான வார்த்தைகளை மட்டுமே சொன்னாங்களாம். அதுக்கு தான் 11வது வசனம் சொல்கிறாங்க, சமாதானம் இல்லாதிருந்தும் சமாதானம் என்று சொல்லி என் ஜனமாகிய குமாரத்தியின் காயங்களை மேற்பூச்சாய் குணமாக்குகிறார்கள். என்ன பண்ணியிருக்காங்களாம், சமாதானமே இல்லை அப்படின்னாலும் என்ன பண்ணுறாங்க, நீ சமாதானமாக இருப்ப அப்படின்னு சொல்லிட்டு ஆசீர்வாதங்களை என்ன பண்ணுறாங்க, அவங்க மேலே அப்படியே வாரி தெளிச்சிட்டு இருக்காங்க. ஆசீர்வாதம் கொடுக்குறவங்க தீர்க்கதரிசிங்களா இல்லை ஏசப்பாவா? ஏசப்பா தானே. தீர்க்கதரிசிகள் உங்களுடைய மனசு கஷ்டப்படக்கூடாது அப்படின்றதுக்காக நீங்கள் என்ன பாவம் பண்ணாலும், என்ன நம்ம வழி தப்பி விக்கிரகங்களுக்கு நம்ம போனாலுமே அவங்க ஆசீர்வாதம் சமாதானம் அப்படின்னு சொன்னாலும் அதை நம்ம பெற்றுக்கொள்கிறவர்களாய் ஒரு நாளும் என்ன பண்ண முடியாது, இருக்க முடியாது. சமாதானம் இல்லாதிருந்தும் சமாதானம் என்று சொல்லி என் ஜனங்களாகிய குமார்த்திகளை நீங்கள் என்ன பண்ணியிருக்கிறீங்களே, மேல் பூச்சாய் அவங்கள குணமாத்திருக்கிறீங்க. இந்த கீழேயாத்திலே பிசின் தைலம் இல்லையோ அப்படின்னு போடும்போது அந்த தைலம் வந்து மேற்பூச்சாய் அந்த ரணங்களை ஆற்றுகிறது மட்டும் இல்லாமல் இருதயத்தின் உள்ளே இருக்கிற அந்த நம்மளுடைய பாவங்கள், நம்மளுடைய மீறுதல்கள், நம்மளுடைய அக்கிரமங்கள் அனைத்தையும் என்ன பண்ணுறதா இருக்கணுமா, அது குணமாக்குறதா இருக்கணுமா. அதை குணமாக்குறவர் யார்? மட்டும்தான் ஏசப்பா மட்டும்தான். அதே மாதிரி தான் இன்னொரு இடத்துல போட்டிருக்கு, தாங்கள் அருவருப்பானதை செய்தது நிமித்தம் வெட்கப்படுகிறார்களா, பரிச்சேதம் வெட்கப்படார்கள், நாணமும் அறியார்கள், ஆகையால் விழுந்தவர்களுக்குள்ளே விழுவார்கள், நான் அவர்களை விசாரிக்கும் காலத்திலே இடருண்டு போவார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீங்கள் அருவருப்புகள் எல்லாம் பண்ணிட்டு நீங்கள் வெட்கப்படுறீங்களா? அவருக்கு பிடிக்காதது என்னென்ன பாவம் நம்ம செஞ்சுருக்கோன்ட்டு நமக்கு தெரியும்ல. நம்மளை பற்றி நமக்கும் ஏசப்பாக்கு மட்டும்தான் தெரியும். நம்ம வெளியே எல்லார்கிட்டையும் நான் ரொம்ப நல்ல பொண்ணு அப்படின்ட்டு நம்ம வெளியே எல்லார்கிட்டையும் ஒரு நடிச்சுட்டு அப்படி போயிடலாம். இப்போ என்ன நினச்சிங்கன்னா, இந்த பொண்ணு பரவாயில்ல, ரொம்ப நல்ல பொண்ணு, ரொம்ப சிரிச்சிட்டே இருக்கு அப்படின்ட்டு நினச்சாலும் எனக்குள்ளே இருதயத்துக்குள்ளே எவ்வளோ பாவம் எவ்வளோ கேடு இருக்குன்ட்டு யாருக்கு தான் தெரியும்? ஆண்டவருக்கு மட்டும்தான் தெரியும். அதை நம்ம என்ன பண்ணுறதில்ல. அந்த அவ்வளோ பாவம் பண்ணாலும் நம்ம அதுக்கு வெட்கப்படுறதே கிடையாது அப்படின்ட்டு அவர் என்ன பண்ணுறாரு, ரொம்ப வேதனையாக சொல்லப்படுறது தான் இந்த அதிகாரம் ஃபுல்லாமே. நம்ம வாசிக்கும் பொழுது ஏசப்பா ரொம்ப வேதனைப்பட்டிருக்காரு. அந்த எரேமியா தீர்க்கதரிசிக்கு அதை தான் வெளிப்படுத்தியிருக்காரு. அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் எப்படி இருந்தார்களோ அதே மாதிரி நம்ம அப்படி தான் இருக்கிறோமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் கூட நம்ம என்ன பண்ணணும், இந்த நேரத்தில் நம்மளை நாமே ஆராய்ந்து பார்க்கிறவர்களாக இருக்கணும். அவர்களை முற்றிலும் அழித்து போடுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். திராட்சை செடியிலே குலைகள் இராது, அத்தி மரத்திலே பழங்கள் இராது, இலையும் உதிரும், அது நான் அவர்களுக்கு கொடுத்தது அவர்களை விட்டு தாண்டி போகும் என்று சொல்லி அவர் என்ன பண்ணுறார், நம்ம பாவத்திலேயே அப்படியே இருக்கும்போது திராட்சை செடியில் கொலை இருக்காது, அத்தி மரத்தில் பழங்கள் இருக்காது. அது எப்படி எதை குறிக்குது அப்படின்னும் போது நம்ம கர்த்தருக்குள்ளே இருந்தாலும் நம்மளால் என்ன பண்ண முடியாது, கனிகளை கொடுக்க முடியாது. நம்மளால் ஒரு ஆத்மாவையும் இந்த இடத்துல என்ன பண்ண முடியாது, கூட்டிகிட்டு வர முடியாது. நம்ம அந்த பாவத்திலே இருந்தோமே ஆனால் நம்ம என்ன பண்ண முடியாது, எந்த ஒரு கனிகளையும் நம்ம என்ன பண்ண முடியாதான், கொடுக்கவே முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. நாம் சும்மா இருப்பேன் கூடி வாருங்கள், நாம் அரணான பட்டணத்துக்குள் பிரவேசித்து அங்கே சங்காரமாகவும், நான் கர்த்தருக்குள் விரோதமாக பாவம் செய்தபடியால்
நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நம்மை சங்காரம் பண்ணி நமக்கு பிச்சு கலந்த தண்ணீரை குடிக்க கொடுக்கிறார். எல்லாத்தையுமே பண்ணிவிட்டு நமக்கு கஷ்டம் ஏதாச்சும் வரும்பொழுது, ஐயோ ஆண்டவரே எனக்கு உங்களுக்கு என்ன இல்லை, கண்ணு இல்லை, ஏன் இப்படி பண்ணிட்டீங்க, நான் ஆலயத்துக்கு வரேனே, நான் கரெக்டாக ஜெபம் பண்ணுறேனே, எல்லாமே பண்ணுறேனே, எனக்கே இந்த மாதிரி ஒரு கசப்பு என்னுடைய வாழ்க்கையில் இப்படி ஒரு மாறாவை போல் ஒரு கசப்பாக என்னுடைய வாழ்க்கையை இப்படி மாற்றி போட்டு குடிக்கிறவர்களாக இருக்கிறோம். பிச்சு கலந்த ஒரு தண்ணியை நம்ம குடிக்கிறவர்களாக இருக்கிறோம். அது மட்டும் இல்லாத சமாதானத்துக்கு காத்திருந்தோம், பிரயோஜனம் இல்லை. ஆரோக்கிய காலத்துக்கு காத்திருந்தோம், இதோ ஆபத்து. நீ எல்லா பாவத்தையும் செஞ்சுட்டு எல்லா விக்கிரகங்கள் அவருக்கு எதெல்லாம் அவரை தாண்டி நீ எதை அதிகமாக நேசிக்கிறியோ அது எல்லாமே விக்கிரகங்கள் தான். எல்லாம் என்ன மாதிரி அது எல்லாமே செஞ்சுட்டு நீ என்ன பண்ணுற, சமாதானத்துக்கு நீ காத்திருந்தனா அது உனக்கு பிரயோஜனம் இல்லை, உனக்கு சமாதானம் கிடைக்காது. நீ ஆரோக்கிய காலத்துக்கு காத்திருந்தோம், இதோ உனக்கு ஆபத்து மட்டும்தான். நீ பண்ணுறதெல்லாம் பண்ணிவிட்டு நான் பாதுகாப்பாக இருக்கணும், உங்களுடைய அரணுக்குள்ளே உங்களுடைய ரத்த கோட்டைக்குள்ளே என்னை மறைத்து நீங்கள் பாதுகாக்கணும்னு சொன்னால் அவர் பாதுகாப்பாரா? அதான் சொல்கிறாரு, நீ சமாதானத்துக்கு காத்திருந்தாலும் அது பிரயோஜனம் கிடையாது, நீ ஆரோக்கியத்துக்கு காத்திருந்தாலும் அது உனக்கு ஆபத்து மட்டும்தான். நீ எப்போ அந்த விக்கிரகங்களிலிருந்து நீ வெளியே வரியோ, அந்த பாவங்களிலிருந்து நீ எப்போ வரியோ, அந்த இருட்டான நேரத்தில் யாருக்கும் தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தரும் செய்கிற பாவத்திலேருந்து எப்போ நீங்கள் வெளியே வரீங்களோ அப்போ மட்டும்தான் நமக்கு சமாதானம் கிடைக்கும். இல்லைன்னா உங்களுக்கு சமாதானமும் இருக்காது, உங்களுக்கு பாதுகாப்பும் இருக்காது, எல்லாமே ஆபத்தாக தான் இருக்கும். அது மட்டும் இல்லாத இன்னொன்று சொல்கிறாரு, மெய்யாகவே இதோ தடை கட்டப்படாத சர்ப்பங்களையும் கட்டு விரியன்களையும் உங்களுக்கு அனுப்புகிறேன், அவைகள் உங்களை கடிக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எப்பயாச்சும் அவர் நம்ம சொல்லியிருக்காரா? நான் உங்களுக்கு எல்லாமே என்ன பண்ணியிருக்கேன், உங்களுக்கு ஆசீர்வாதமாக தான் வார்த்தைகளை கொடுத்துருக்காரு, உங்களை பாதுகாப்பாக வச்சுருக்காரு. ஆனால் இப்போ என்ன சொல்கிறாரு, எந்த அளவுக்கு அவருடைய மனதை நம்ம வேதனைப்படுத்திருந்தா அவர் இப்படி சொல்கிறாரு அப்படின்னும் போது, தடை கட்டப்படாத சர்ப்பங்களையும் கட்டு விரியன்களையும் உங்களுக்கு அனுப்புகிறேன், அவைகள் உங்களை கடிக்கும். அது கடிச்சா நம்மளுக்கு என்னவா இருக்கும், மரணமாக தான் இருக்கும். பாவத்தை எது கூட ஒப்பிடுறாரு, சர்ப்பங்களுடைய விஷங்களுக்கு. நீங்கள் அந்த பாவத்துக்குள்ளே நீங்கள் அப்படியே போயிட்டே இருக்கும்போது அது என்னத்தான் பண்ணோம், நம்மளை அது அந்த சர்ப்பங்களாய் மாறி அது நம்மளை கடிக்கும். நம்ம எதுக்குள்ளே தான் போவோம், மரணத்துக்குள்ளாய் தான் நம்ம போகிறவங்களாய் இருப்போம். இதோ சீயோனில் கர்த்தர் இல்லையோ, அதில் ராஜா இல்லையோ என்று ஜனங்களாகிய குமாரத்தி தூர தேசத்திலிருந்து கூப்பிடும் சத்தம் கேட்கப்படுகிறது. நம்ம எல்லாத்தையுமே பண்ணிட்டு நம்ம என்ன பண்ணுறோமா, ராஜா இல்லையோ, சீயோனில் கர்த்தர் இல்லையோ, அதில் ராஜா இல்லையோ, நம்ம பண்ணுறதெல்லாம் நம்ம பண்ணிட்டு நம்ம என்ன பண்ணுறோமா, மொத்தத்தையும் தூக்கி ஏசப்பா நீங்கள் இல்லையா, நீங்கள் எங்கே போயிட்டீங்க, நாங்கள் இப்படி வேதனைப்பட்டுருக்குமே, கட்டு விரியன்களெல்லாம் வந்து எங்களை கடிக்குது, தடை பண்ணப்படாத பாம்புங்களெல்லாம் எங்களை வந்து கடிக்குது, நாங்கள் இப்படி ஆபத்தில் இருக்கிறோம், எங்களுக்கு சமாதானம் இல்லையே, நாங்கள் இப்படி இருக்கிறோமே அப்படின்ட்டு என்ன பண்ணுறோமா, நம்ம சொல்லிகிட்ருக்கோமா. அதே அதிகாரத்தில் கீழே வந்து, அவர்கள் தங்கள் சொரூபங்களினாலும் அந்நியரின் மாயைகளினாலும் எனக்கு கோபம் உண்டாக்கினது என்ன என்கிறார். அவர் நம்ம என்ன பண்ணிடுறோம், மற்றவங்களுடைய அந்த சொரூபங்களை வணங்குறதுலையும் அந்நியர்களின் மாயைகளெல்லாம் நம்ம போய் என்ன பண்ணிடுறோமா, சிக்கி கொண்டு இருக்கிறோம். நம்ம விக்கிரகங்களுக்கு நம்ம என்ன பண்ணியிருக்கணும், விலகி இருக்க சொல்கிறார். நம்மளை விக்கிரகங்களுக்குள்ளாக நம்ம கொண்டு போகும் பொழுது அவருக்கு என்ன தான் நம்ம எரிச்சல் மூட்டுறோம், கோபம் மூட்டுகிறவர்களாக இருக்கிறோம். நீங்கள் ஒரு விஷயம் கூட இந்த நேரத்தில் நீங்கள் சிந்தித்து பார்க்கணும், நான் எதில் உம்மை விட்டு நான் தூரமாக போயிருக்கேன், என்கிட்ட என்ன விக்கிரகங்கள் இருக்குது, என்கிட்ட என்ன சொரூபங்கள் இருக்குது, நான் என்ன அந்நியமான மாயைகளுக்கு நான் எதில் நான் ஒப்பு கொடுத்துருக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன பண்ணணும், ஒரு விஷயம் நீங்கள் சிந்திச்சு பார்க்கணும். அறுப்பு காலம் சென்றது, கோடை காலமும் முடிந்தது, நாமும் ரட்சிக்கப்படவில்லை. இப்போ என்ன வந்துடுச்சு, அறுப்பு காலமும் முடிஞ்சிச்சு, கோடை காலமும் முடிஞ்சிச்சு, இப்போ என்ன காலம், இது கடைசி காலம். எல்லாரும் நியூஸ்லாம் பார்க்குறீங்களே, எவ்வளோ போர் போயிட்டுருக்கு. நம்ம வேதாகமத்தில் வாசிக்கிறபடியாகவே இது என்ன காலமாக இருக்குது, கடைசி காலமாக இருக்கிறது. இனி நாட்கள் செல்லாது, இனி காலம் என்ன பண்ணாது, செல்லாது. அதனால தான் ஏசப்பா என்ன சொல்கிறாரா, அறுப்பு காலம் சென்றது, கோடை காலமும்
முடிந்தது. இப்போ இந்த வருஷம் விட்டுருங்க, அடுத்த வருஷம் நான் மாறிடுறேன், இந்த மாதம் விட்டுருங்க, இந்த ஒரு மாதம் இல்லை இந்த ஒரு நாள் விட்டுருங்க, நான் நாளையிலிருந்து மாறிடுறேன், அடுத்த வருஷம் நான் ஞானஸ்தானம் எடுத்துக்கிறேன். இந்த ராத்திரியிலே அவருடைய வருகை சமீபமாக இருந்தால் நம்மளாம் எங்கே போகிறவங்களா இருப்போம்? அவரோடு கூட நம்ம பரலோகத்தில் பிரவேசிப்பவர்களாக இருப்போமா, இல்லை நரகத்தில் போகிறவர்களாக இருப்போமா என்று நம்ம என்ன பண்ணோம்? ஒரு நிமிஷம் சிந்திச்சு பார்க்கணும். அறுப்பு காலம் சென்றது, கோடை காலமும் முடிந்தது, நாம் என்ன பண்ணல? ரட்சிக்கப்படலை. நம்ம ரட்சிக்கப்பட்ட ஆலயத்துக்குள்ளே வந்து இருந்தாலுமே என்ன சொல்கிறாரு? நீங்கள் இன்னும் என்ன பண்ணல? ரட்சிக்கப்படலை அப்படின்னு சொல்லும்போது நம்மளுக்கு எவ்வளோ வேதனையாக இருக்கும். ஏசப்பா, நான் இத்தனை வருஷமாக சர்ச்சுக்கு வந்துட்டுருக்கேன், நான் சர்ச்சுக்கு தொடர்ந்து வருவேன், 40 நாள் ப்ரேயர் வச்சாங்கன்னா அதுக்கும் வருவேன், கொயரில் இருப்பேன், எல்லாத்துலேயுமே பாட்டு பாடுவேன், அது பண்ணுவேன், இது பண்ணுவேன், எல்லாமே பண்ணிவிடுவேன். ஆனால் என்ன சொல்கிறாராம்? நீங்கள் என்ன பண்ணல? ரட்சிக்கப்படலை அப்படின்னு சொல்லும் போது நம்மளுக்கு எவ்வளோ வேதனையாக இருக்கும். சொல்லும் போதே நமக்கு வேதனையாக இருக்கே. நீங்கள் உண்மையாகவே ரட்சிக்கப்படலை, நம்ம இப்போ உண்மையாகவே ரட்சிக்கப்படலைன்னு ஏசப்பாக்கு தெரியும் போது அவர் எவ்வளோ வேதனைப்படுவார். உள்ளான நம்மளுடைய இருதயத்துக்குள்ளாக நம்ம செஞ்சு கொண்டிருக்கிற ஒவ்வொரு பாவங்களையும் யாருக்கு தெரியுது? ஏசப்பாக்கு தெரியுது. அவருக்கு தெரியும் போது ஒவ்வொரு நாளும் என்ன பண்ணுறாரு? உங்கள் பக்கத்தில் நின்று நீங்கள் பாவம் செய்யும் போது, நம்ம விக்கிரகங்களுக்கு பின்னாக நம்ம ஓடும் பொழுது ஒவ்வொரு நாளும் அவர் என்ன பண்ணிட்டு இருக்காராம்? கண்ணீர் வடித்து கொண்டு இருக்கிறவர்களாக இருக்கிறார். என் ஜனமாகிய குமாரத்தின் காயங்களினால் நானும் காயப்பட்டேன், கரிகரித்திருக்கிறேன், திகைப்பு என்னை பிடித்தது அப்படின்னு சொல்கிறாரு. நம்ம காயப்பட்டது அவருக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குமா? கிடையாது. நம்மளை விட அவர் என்ன பண்ணுறாரு? ரொம்ப வேதனைக்குள்ள, உனக்கு சமாதானம் இல்லை, உனக்கு ஆபத்து வந்துடுச்சு, உன்னை பாம்புங்கள்லாம் வந்து கடிக்கும், உனக்கு ரட்சிப்பே கிடையாது, நீ ரட்சிக்கவே படலை அப்படின்னு சொல்லும்போது அவர் அதெல்லாம் சொல்லும் பொழுது அவர் எந்த அளவுக்கு அவர் என்ன பண்ணியிருப்பார்? ஒரு வேதனையோடு கூட இருந்திருப்பார். என் ஜனமாகிய குமாரத்தின் காயங்களினால் நானும் காயப்பட்டேன், கரிகரித்திருக்கிறேன், திகைப்பு என்னை பிடித்தது அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறமா தான் இந்த வசனம் சொல்கிறாரு, கீலேயாத்திலே பிசின் தைலம் இல்லையோ. இந்த பிசின் தைலம் யார் தான்? இந்த பிசின் தைலம் வந்து அந்த மரத்துலேருந்து எடுக்கும்பொழுது கூர்மையான கற்களை கொண்டு அதை என்ன பண்ணுவாங்களாம்? குத்துவாங்களாம். குத்தும் பொழுது அது ஒரு மாதிரி இளஞ்சிவப்பு நிறத்தில் அப்படி வருமா. இங்கே யார் அந்த பிசின் தைலமாக நம்ம ஒப்பிடுறோன்னா, சிலுவையில் அவருடைய உடம்பை ஒவ்வொரு ஆணையினாலும் முள்கிரீடத்தினாலும் என்ன பண்ணாங்க? குத்தி என்ன பண்ணாங்க? அந்த ரத்தத்தை எடுத்தாங்க. இப்போ அந்த பிசின் தைலம் யார்? ஏசப்பா தானே. அவர் தான் நமக்கு என்ன பண்ண முடியும்? சுகம் கொடுக்க முடியும். அந்த மாதிரி சொல்கிறாரு, கீலேயாத்திலே பிசின் தைலம் இல்லையோ, ரண வைத்தியனும் அங்கே இல்லையோ. பிசின் தைலம் பூசும் பொழுது அது மேற்புற்றா என்ன பண்ணிடுது? எல்லா காயங்களையும் ஓரளவுக்கு ஆற்றிடுது. ஆனால் இந்த ரண வைத்தியம் அப்படின்னும் போது, ரண வைத்தியர்கள் யார் அப்படின்னா அறுவை சிகிச்சை நிபுணர்கள். நான் அந்த இடத்துல உங்களுக்கு பிசின் தைலம் இல்லையா, அந்த இடத்துல காயங்களை ஆற்றுகிறவர்கள் இல்லையா, ரண வைத்தியர்கள்னும் போது அறுவை சிகிச்சை நிபுணர்கள். இப்போது நமக்கு வந்து ஒரு புண்ணோ ஒரு கட்டியோ நம்ம வயிற்றுக்குள்ளே எங்கேயோ வந்துடுச்சு அப்படின்னும் பொழுது சாதாரணமாக மேலே கொஞ்சோண்டு தைலம் பூசி எதனா ஒரு ஆயில்மெண்ட் பூசினா அது சரியாயிடுமா? சரியாகாது. நீங்கள் நார்மலாக ஏதாச்சும் புண்ணு இருக்கும்போது அது போட்டால் அது சரியாயிடும். ஆனால் அது நமக்கு உள்ளான உடம்புக்குள்ளே ஒரு இருதயத்தில் ஒரு ஆழமான ஒரு வியாதியாக இருக்கும்பொழுது அதை என்ன பண்ணி தான் எடுப்பாங்க? அறுவை சிகிச்சை பண்ணி தான் அதை என்ன பண்ண முடியும்? எடுக்க முடியறதா இருக்கும். நீங்கள் என்ன பண்ணணுமா, நீங்கள் முன்னதாகவே புண்ணு சின்னதாக இருக்கும்போதே திருந்தி வந்துட்டோம்னா பிசின் தைலத்தினாலே என்ன பண்ணிடுவார்? குணமாக்கிடுவார். இல்லை, நான் இன்னும் பாவம் பண்ணிட்டு தான் இருப்பேன், அவருக்கு விரோதமாக நான் செஞ்சுட்டு தான் இருப்பேன்னா நமக்கு என்னதான்? உங்களுக்கு இல்லை, நமக்கு என்னதான்னா அறுவை சிகிச்சை தானா. அறுவை சிகிச்சைன்னு நார்மலாக அப்படியே என்ன பண்ணுவார்? மேஜிக் பண்ணி அப்படியே அந்த கட்டியை வெளியே எடுத்துருவாங்களா? இல்லை, என்ன பண்ணால் அது அவங்களுடைய உடம்பை வகையாக அறுத்து தான் என்ன பண்ண முடியாத அதை வெளியவே எடுக்க முடியும். நீ அவர் சொல்லும் பொழுதே அவருடைய கட்டளைகளுக்கு நீ ஏதாச்சும் அவர் ஒரு சின்னதாக எப்படி தாவீது அந்த மெல்லிய இறைச்சல் அந்த சத்தத்துக்கு கேட்டு அவர் வெயிட் பண்ணிட்டு, அவரோட அந்த சத்தத்தை கேட்கறதுக்கு தான் அவர் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. அந்த சத்தத்தை கேட்டு அவர் போகும்பொழுது தான் என்னது அவருக்கு வெற்றி கிடைச்சது. அந்த மாதிரி அவருடைய சத்தத்தை கேட்கும் போதே நம்ம மனம் மாறினா மட்டும்தான் பிசின் தைலத்தினால உங்களை என்ன பண்ணுவார்? குணமாக்குவார். இல்லைன்னா அறுவை சிகிச்சை தான். நமக்கு பிசின் தைலத்தினால நமக்கு சுகம் வேணுமா, இல்லை அறுவை சிகிச்சைனால நமக்கு சுகம் வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தான் முடிவு பண்ணுறவங்களா இருக்கணும். அதே மாதிரி எரேமியா 18ஆம் அதிகாரம்
7ஆம் வசனத்தை வாசிப்போம். பிடுங்குவேன், இடிப்பேன், அழிப்பேன் என்று நான் ஒரு ஜாதிக்கு விரோதமாகவும் ஒரு ராஜ்யத்துக்கு விரோதமாகவும் சொன்ன மாத்திரத்தில் நான் விரோதமாய் பேசின அந்த ஜாதியார் தங்கள் தீங்கை விட்டு திரும்பினால் நானும் அவர்களுக்கு செய்ய நினைத்த தீங்கை செய்யாதபடிக்கு மனமாறுவேன். ஆமென். என்ன பண்ணியிருக்காரு? இவ்வளோ நேரம் சொன்னார்ல, நான் உன்னை அழிச்சு போட்டுருவேன், உனக்கு ஆபத்து, உனக்கு வந்து சமாதானம் இல்லை அப்படின்ட்டு. அதே மாதிரி இங்கே அவர் சொல்லும்பொழுது நான் உன்னை பிடுங்குவேன், நான் உன்னை இடிப்பேன், நான் உன்னை அழிப்பேன் அப்படின்னு சொல்லும்பொழுது ஒரு ஜாதியாரோ ஒரு ராஜ்யமோ அவர் சொன்னதை கேட்டு மனம் மாறினாங்கன்னா அவர் சொன்னதை குறித்து அவர் என்ன பண்ணுவாராம்? மனஸ்தாபப்பட்டு அந்த தீங்கை என்ன பண்ணிடுவார்? திருப்பிடுவார். அந்த மாதிரி தானே பண்ணாங்க. அந்த நினிவே பட்டணத்துக்கு கூட என்ன பண்ணாங்க? இவ்வளோ பாவம் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி பட்டணத்தை அழிக்க போகிறேன்னு சொல்லும்போது ராஜா முதல் அந்த ஆடு மாடுங்க எல்லாமே ரட்டுடுத்தி அமர்ந்து அவங்க உபவாசம் பண்ணும்போது அழிப்பேன்னு சொன்னதை என்ன பண்ணார்? மாற்றி போட்டார். அதே மாதிரி பிடுங்குவேன், இடிப்பேன், அழிப்பேன் என்று சொல்லியும் நீங்கள் அந்த ஜனமோ அந்த ராஜ்யமோ மாறிட்டீங்கன்னா அதிலிருந்து என்ன பண்ணிடுவாரா? உங்களை திருப்பிடுவார், திருப்பி உங்களுக்கு கொண்டு வந்துடுவார். அதே மாதிரி 9ஆம் வசனமும் 10 வாசிங்க. நாட்டுவேன் என்று ஒரு ஜாதியையும் ஒரு ராஜ்யத்தையும் குறித்து நான் சொல்கிறதுமுண்டு. அவர்கள் என் சத்தத்தை கேளாமல் என் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்வார்களானால் நானும் அவர்களுக்கு அருள் செய்வேன் என்று சொன்ன நன்மையை செய்யாதபடிக்கு மனமாறுவேன். ஆமென். அங்கே என்ன சொல்கிறாரு? உன்னை பிடுங்குவேன், இடிப்பேன், அழிப்பேன் சொன்னதை நான் மாற்றுவேன், நீ என் பேச்சை கேட்டா. அதே மாதிரி நான் உனக்கு கட்டுவேன், நாட்டுவேன், உனக்கு நான் ஆசீர்வதிப்பேன், உன்னை பெருக செய்வேன் அப்படின்னு சொல்லி இருந்தோம். நீ வழி மாறி போகிற அப்படின்னா அதையும் என்ன பண்ணிடுவார்? உன்கிட்ட இருந்து பிடுங்கிடுவார். உன்னை ஆசீர்வதிக்க மாட்டார். உனக்கு சமாதானமே இல்லாத என்ன பண்ணிடுவார்? மொத்தத்தையும் எடுத்துடுவார். அவர் சொல்ல கேட்டு நம்ம மனமாறி வந்தால் மட்டும்தான் அவர் நமக்கு என்ன செய்கிறவராக இருக்கிறாரா? நன்மை செய்கிறவராக இருக்கிறாரா? அதுக்கடுத்து 11ஆவது வசனத்தில் கூட கீழே வாசிக்கும் பொழுது தன் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பி உங்கள் வழிகளையும் உங்கள் கிரியைகளையும் சீர்படுத்துங்கள் என்று கர்த்தர் உரைக்கிறார். நம்மளுடைய பொல்லாதான வழி நமக்கு தான் தெரியும், அது என்னென்ன வழி அப்படின்னு சொல்லிட்டு. அது எல்லாத்திலிருந்து நம்ம மனம் மாறி திருந்தியே தான் ஆகணும். அதை தான் சொல்கிறார், நீங்கள் திருந்தி தான் ஆகணும். அப்படி திருந்தினா மட்டும்தான் நான் உங்களை என்ன பண்ணுவேன்? சீர்படுத்துவேன் அப்படின்னு சொல்கிறாரு. அதே மாதிரி இங்கே ஒரு 18:4 வந்து குயவன் வளைந்து கொண்டிருந்த மண்பாண்டம் அவன் கையிலே கெட்டு போயிற்று. அப்பொழுது அதை திருத்தமாய் செய்யும்படிக்கு தன் பார்வைக்கு சரியாய் கண்டபடி குயவன் அதை திரும்ப வேறே பாண்டமாக என்ன பண்ணனா வளைந்தார். ஒரு குயவன் கிட்ட ஒரு மண்பாண்டம் அவங்க செய்யும்போது அவங்க கையிலே இருக்கும்போது அது உடஞ்சி போயிடுச்சுன்னா அதை என்ன பண்ணுறாங்க? மறுபடியும் செய்யும்போது என்ன பண்ணுறாங்களா? பத்திரமா பார்த்து வளைஞ்சி செய்கிறாங்க. இப்போ நம்ம அந்த இடத்துல நம்ம யார் தான்? அந்த களிமண்ணாக இருக்கிறோம். நம்மளை வணைகிறவர் யாராக இருக்கிறாரு? ஆண்டவராக இருக்கிறார். நம்ம அவங்களுக்கு ஒப்பு கொடுக்கும்போது ஒரு சில தவறுகளினால நீங்கள் வழி மாறி போயிருந்தாலும், ஒரு முறை நீங்கள் உடஞ்சி போயிருந்தாலும், 2வது முறை நீங்கள் என்ன பண்ணி இருக்கணும்? மனம் மாறி வந்தீங்கன்னே ஆனால் உங்களை வேறே பாத்திரமா என்ன பண்ணுவாரா? மாற்றுவார். நீங்கள் மனம் மாறாமல் வராமையே இருந்தீங்கன்னா உங்களை வேறே பாத்திரமா மாற்றுவாரா அப்படின்னா மாற்றவே மாட்டார். நீங்கள் தான் முடிவு பண்ணிக்கணும். நம்ம அவர் கையால் ஆசீர்வாதத்தை நன்மை பெறுகிறவர்களாக இருக்கிறோமா? அவருடைய கையால் நம்ம என்ன பண்ணுறோம்? சாபத்தை பெற்றுக்கொள்கிறவர்களாக இருக்கிறோமா? நம்ம அவர் கையில் நம்ம ஒப்பு கொடுத்தா மட்டும்தான், அந்த குயவன் கையில் எப்படி அந்த களிமண் தன்னை ஒப்பு கொடுக்குதோ அந்த மாதிரி நம்ம அவருடைய கைகளினால் நம்ம ஒப்பு கொடுத்தா மட்டும்தான் என்ன பண்ண முடியும்? நம்ம இந்த பாவத்திலிருந்து மீண்டு வர முடியும். கீழேயாத்திலே பிசின் தைலம் இல்லையோ, ரண வைத்தியனும் அங்கே இல்லையோ, பின்ன ஏன் என் ஜனமாகிய குமாரத்தி சொஸ்தமடையாமற் போனார். நம்மளை பார்த்து ஏசப்போ ஒரு நாள் என்ன பண்ணக்கூடாது? இந்த மாதிரி கேட்குறவரா நம்ம இருக்கக்கூடாது. இதுக்கு முன்னாடி நம்ம எப்படி இருந்தாலும் ஆனால் அவர் அந்தளவுக்கு ரொம்ப மனவேதனைப்பட்டு நம்ம ஏதோ ஒரு விஷயத்தில் ஏதோ ஒரு காரியத்தில் நம்ம என்ன பண்ணியிருக்கிறோம்? அவரை ரொம்ப வேதனைப்படுத்துறவர்களாக இருக்கிறோம். நீங்கள் ஒரு விசை கூட இந்த 40 நாள் தொடங்குனதுலேருந்து நீங்கள் யோசித்து பார்த்தீங்கன்னா போன வருஷத்தை கம்பேர் பண்ணும்போது இந்த வருஷம் ஃபுல்லாகவுமே ஒரு எச்சரிப்பின் சத்தமாக தான் இருக்குது. கேட்டிங்களா? யாராச்சும் யோசிச்சு பார்த்தீங்களா? யார் என்ன சொன்னாலும் நீ என்ன பண்ணிட்ட? பாவம் பண்ணிட்ட, நீ வேசித்தனம் பண்ணிகிட்ருக்க, நீ இந்த மாதிரி யூஸ் இல்லாமல் இருக்கிற அப்படின்ற மாதிரி மொத்தமே எச்சரிப்பின் சத்தமாக தான் இருக்குது. நீ உடன்படிக்கை அவரை விட்டு என்ன பண்ணியிருக்க? பிரிந்து போகாது இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மொத்தமே என்னவா இருக்குது? எச்சரிப்பின் சத்தமாக இருக்குது. ஏன் இந்த மாதிரி எச்சரிப்பின் சத்தமாக இருக்குதுன்னா இது கடைசி காலமாக இருக்கிறபடினால அவர் என்ன பண்ணுவார்? உங்களை கண்டித்து எச்சரிக்கை தான் செய்வார்.
ஏன்னா நீங்கள் நம்ம எல்லாருமே அவருடைய பிள்ளைங்க தானே. நம்ம எப்படியோ போட்டோம், நம்ம அப்படியே பாவத்தில். இன்றைக்கி ஒரு நாள் அவங்க அந்த நியூஸ்லலாம் சொல்கிறாங்களே, என்கிட்ட வந்து நியூக்ளியர் பாம் இருக்குது, அது ஒன்று போட்டோன்னா 200 கிலோமீட்டருக்கு எதுவுமே இருக்காது, ஒரு 1000 வருஷத்துக்கு எதுவுமே முளைக்காது அப்படின்ட்டு ஒரு நாடு சொல்லுது. இன்னொரு நாடு சொல்லுது என்கிட்ட டஸ்ட் பாம் இருக்குது, அது போட்டோன்னா ஒரு வளர்ச்சியே இருக்காது அப்படின்ட்டு. பைபிளில் போட்ட மாதிரி ராஜ்யத்துக்கு விரோதமாக ராஜ்யங்களும் ஜனங்களுக்கு விரோதமாய் ஜனங்களும் எழும்பி கொண்டு இருக்கிற இந்த வேலையில் நம்ம திருந்தாமல் இன்னமும் பாவங்களுக்கும் விக்கிரகங்களுக்கும் நம்ம அடிபணிந்து போயிருப்போமே. ஆனால் அந்த ஒரு பாம் அங்கே போகிறவங்க இங்கே போட்டாங்கன்னா நம்ம எங்கே போவோம்? நரகத்துக்கு தான் போவோம். அதை நம்ம என்ன பண்ணோம்? இப்போ அவர் எந்த அளவுக்கு அவர் அவ்வளோ வேதனைப்பட்டவராக இருந்தால் ஒவ்வொரு நாளும் இந்த 14 நாள் ஆகியுமே நான் வந்து அவர்கிட்ட கேட்டது என்னென்னா, ஏசப்பா 13 நாள் பேசினவங்களும் ரொம்ப எல்லாருடைய இதயத்தையும் ரொம்ப என்ன பண்ணிட்டாங்களே குத்தி கிழிக்கிறவங்களா இருந்துட்டு, நான் வந்து சொல்லும் போது சமாதானமாக ஏதாச்சும் வார்த்தை கொடுங்கன்னும் போது தான் எனக்கு என்ன பண்ணார், சமாதானம் இல்லாதிருந்தும் சமாதானம் சமாதானம் என்று சொல்லி என் ஜனமாகிய குமாரத்தின் காயங்களை மேற்பூச்சாய் குணமாக்குகிறார்கள் அப்படின்னு சொன்னார். நான் இதை காலையில் இல்லை, இன்னைக்கு ஈவினிங் 7 மணி வரைக்குமே நம்ம இதை பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் எடுத்து வச்சுருந்தேன். நான் வேறு எதனா பேசலான்ட்டு. ஆனால் எனக்கு என்னையும் மீறி அவர் என்ன பண்ணுறாரு, என்னை கொண்டு எதுக்கு ஏசப்பா, நான் அந்தளவுக்கு கூட நான் அந்தளவுக்கு பரிசுத்தவான்லாம் கிடையாது, என்னை ஏன் வச்சு இதை பேச வைக்கிறீங்க அப்படின்னா, அவருக்கு என்ன சித்தமாக இருக்கோ, யாரை கொண்டு பேசணும்னு நினைக்கிறாரோ அது நம்ம நினச்சா கூட என்ன பண்ண முடியாது, நம்ம வாய் நிற்கவே நிற்காது. அது வருது என்னதான் வரும், வந்துட்டே தான் இருக்கும். அவர் வெளிப்படுத்தும் போது என்ன பண்ணோம், நீங்கள் நினைக்கலாம் இன்னும் இந்த அக்கா வந்து நின்று எல்லாருக்கும் சாபம் விட்டு. ஆனால் நான் நினச்சது சமாதானமாக எதனா சொல்லலாம், ஆண்டவரே ஏசப்பா சமாதானமாக எதனா ஒரு 3 ஆசீர்வாதத்தை கொடு. நான் ரொம்ப தேடுறேன் ஆசீர்வாதம், இதுலேருந்து எதனா ஒரு ஆசீர்வாதத்தை எடுத்து சொல்லிடலாம். ஆனால் ஒன்று கூட காணவே காணல. அந்த எப்படி அந்த அத்தி மரத்தில் தேடியும் அந்த பழங்களே காணலையோ அந்த மாதிரி ஏசப்பா என்ன பண்ணுறாரு, நம்ம மத்தியில் ஒரு ஆசீர்வாதமான வார்த்தைகளும் என்ன பண்ணல, வைக்கல. அதுக்கு நம்ம எந்த அளவுக்கு நம்ம மேலே அவர் மனம் கசந்து அழுகிறவரா, நம்ம இந்த அளவுக்கு அவர் நம்மளை திட்டணும், நம்மளை ஏதாச்சும் கோபப்படுத்தணும் அப்படின்ட்டு அவருடைய எண்ணமா கிடையாது. அவர் நம்மளை எவ்வளோ அழகாக படைச்சிருக்கிறாரு, நமக்காக அவர் என்ன பண்ணியிருக்காரு, சிலுவையில் மறித்து அவருடைய ஜீவனையே கொடுத்துருக்காருன்னும் போது அவர் இந்த அளவுக்கு கோபப்படுறாரு. ஒரு தகப்பன் வந்து தன்னுடைய பிள்ளைங்க மேலே சிரிச்சிக்கிறாங்கன்னா அது நன்மைக்காக தான் இருக்கும். இந்த நேரத்துக்கு அந்த பிள்ளைங்களுக்கு அது கொஞ்சம் கோபமாக இருக்கு. என்ன அப்பா இந்த வயசு அவருக்கு தான் வயசாகிடுச்சு, நமக்கு போயிட்டு இப்படியே திட்டிகிட்டே இருக்காரு, நம்ம கூட பெருசானா நல்லா ஆகிடும் அப்படின்ற மாதிரி அந்த நேரத்தில் நமக்கு வேதனையாக தான் இருக்கும். ஆனால் அந்த தகப்பனுக்கு தான் தெரியும் இந்த பிள்ளை என்னமாய் போகுமோ, எப்படி போகுமோ, எப்படி அது வாழ்க்கையில் முன்னேறும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தகப்பனுக்கு தான் என்ன பண்ணோம், அந்த பிள்ளை மேலே அக்கறை இருக்கும். அந்த மாதிரி தான் நம்ம எல்லார் மேலேயும் எப்படி இருக்கிறாரு, ரொம்ப அக்கறையாக, ரொம்ப இந்த அளவுக்கு கோபமாக இருந்தால், உங்கள் மேலே எந்த அளவுக்கு பாசம் இருந்தால் இந்த அளவுக்கு அவருக்கு கோபம் வந்திருக்கும். அதை மட்டும் ஒரு விஷயம் கூட என்ன பண்ணுங்க, நீங்கள் நினச்சி பாருங்கள். ரோமர் 8ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் கூட வாசிப்போம். ஆமென். நம்ம மாம்சமான காரியங்களிலிருந்து விட்டு நம்ம என்ன பண்ணணுமா, ஆவியின் சிந்தையில் நம்ம வாழ்கிறவங்களா இருக்கிறோமா. மாம்சத்தில் இருந்தோம்னா நமக்கு மரணம் தான். ஆனால் ஆவியோடு கூட நம்ம இருக்கும்பொழுது அவர் என்ன பண்ணுறாரு, நமக்கு ஜீவனும் சமாதானமும் அளிக்கிறவராக இருக்கிறாரா. எப்படி என்றால் மாம்ச சிந்தை தேவனுக்கு விரோதமான பகை. மாம்சமாக நம்ம எது நம்மளுடைய சரீரத்தினால நம்மளுடைய முயற்சினால் நம்ம எது எடுத்தாலும் அது எப்படி தான் இருக்கான், ஏசப்பாக்கு பகையாக தான் இருக்குது அப்படின்றார். நீ தேவனுடைய நியாயப்பிரமாணத்திற்கு கீழ்ப்படியாமலும் கீழ்கடங்காமலும் கூட இருக்கிறது அப்படின்ற மாதிரி போட்டிருக்காரு. மாம்சத்துக்குட்பட்டவர்கள் தேவனுக்கு பிரியமாக இருக்க மாட்டார்கள். நம்ம மாம்சமாக இருந்தோம்னா அவரை நம்ம பிரியப்படுத்தவே முடியாது. நம்ம யாரை பிரியப்படுத்துகிறவர்களாக இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணோம், ஒரு விஷயம் கூட நம்மளே நாமே சிந்திக்கிறவர்களாக இருக்கணும். இந்த நேரத்தில் கூட அந்த பிசின் தைலம் எப்படி அந்த ஒற்ற தன்மையோட 2 பொருட்களை ஒட்டுகிறதா அது எப்படி இருந்ததோ அந்த மாதிரி நம்ம அவரோடு கூட இணைந்து இருக்கும் பொழுது மட்டும்தான் நமக்கு என்ன பண்ணுவார், அவர் நமக்கு முன்பாக போவார். முன்னதாக போயிட்டு நமக்கு எதாகிலும் நமக்கு யுத்தங்கள் இருந்தாலும் அதை அனைத்தையும் முறியடித்து நமக்கு வெற்றியை தருகிறவராக இருக்கார். அதே மாதிரி நம்ம அந்த பிசின் தைலத்தினால குணமாக்கப்படுவர்களாய் இருக்கணுமே காண்டி நம்ம ரண வைத்தியர்களால் நம்ம அறுவை சிகிச்சை பண்ணுற லெவலுக்கு நம்ம என்ன பண்ணிடக்கூடாது, போயிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வார்த்தையை சிந்தித்து செயல்படுங்கள். கர்த்தர் தாமே இந்த வாசியாதர்.